ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான நாமத்தில் தேவாதி தேவனுக்கு கர்த்தாதி கர்த்தருக்கு கோடி கோடி நன்றியும் துதியும் புகழும் உண்டாகும். எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். என் அன்பானவர்களே, நான் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னையே மனித குலத்திற்கு அவர் அர்ப்பணித்தார். அவருடைய உடலை சாப்பிட்டு இயேசுவின் இரத்தத்தை குடித்து பரிசுத்த சந்ததிகளாய் மணவாட்டி ஜனங்களாய் மாறுகிற நாம் எல்லோரும் ஆண்டவராய் இயேசுவினுடைய உடலின் சபையின் உறுப்புகளாய் நாம் மாறுகிறோம். கர்த்தராக இயேசுவை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்வது, தேவனுடைய வசனத்தின்படி அவர்கள் வாழ்வது, உலக பாவங்களுக்கும் உலக சாபங்களுக்கும் விடுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது, பிதாவாகிய தேவனுக்கே மகிமை செலுத்துவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவரால் நடத்தப்பட்டு தேவனுடைய நாமத்தை கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் வீதிகள் தோறும் வீடுகள் தோறும் உயர்த்தும் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சபை இந்தியாவெங்கும் ஏராளமாக பெருக வேண்டிய ஒரு நேரம் இப்போது வந்திருக்கிறது. ஒரு சபை அமைப்பு என்பது அப்போஸ்தலர்களை அடித்தளமாய் கொண்டது. அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் மற்றவர்கள் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். பிறரை ஊழியக்காரிகளாய் எழுப்புவதிலே கவனமாக இருப்பார்கள். அநேக இடங்களில் ஆண்டவராய் இயேசுவை ஆராதிக்கிற சபை ஐக்கியங்களை உருவாக்குவார்கள். தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் ஏதோ இன்றைக்கு காசு பணத்துக்காக கிறிஸ்துவ குறி சொல்லுகிறவர்கள் போலல்ல, சத்தியத்தை உணர்த்தி பாவத்தை கண்டித்து போதித்து பெரிய தலைவர்கள் முதற்கொண்டு சாதாரண மனிதர்கள் வரைக்கும் ஆண்டவராய் இயேசுவுக்கு நேராய் நடத்தும் தீர்க்கதரிசிகள் சபையிலே எழும்ப வேண்டும். மேய்ப்பர்கள் ஆத்துமாக்களுக்காக போராடி ஜெபிக்கிறவர்கள், ஒரு ஆத்மாவையும் பிசாசு பிடித்து விடாதபடிக்கு சத்திய வசனத்தினாலே ஜனங்களை பலப்படுத்துகிறவர்கள். போதகர்கள் ஒவ்வொருவரும் அப்போஸ்தலர்களாக சீடர்களாக மாறக்கூடிய ஆண்டவராய் இயேசுவினுடைய உபதேச கட்டளைகளை போதித்து அந்த போதனையில் ஒவ்வொருவரையும் உருவாக்கும் போதகர்களாக, இப்படி அப்போஸ்தலர்களாக தீர்க்கதரிசிகளாக மேய்ப்பர்களாக போதகர்களாக ஒரு சபையை தேவன் உருவாக்குகிறார். ஆகவே இந்த நாளிலே சபைகளில் ஏதோ ஒரே ஒரு கூட்டம் போல் எல்லோரும் இருந்து விடாமல், தேவனையும் அது ஆவியால் எங்களை நிரப்பும். நீர் யாரை எந்த ஊழியத்துக்கு என்று அழைத்தீரோ அந்த ஊழியத்தில் அவர்களை நீர் அபிஷேகித்தருளும் ஆண்டவரே. இந்த காலகட்டத்தில் பிறரை கிறிஸ்துவுக்கென்று உருவாக்குற அப்போஸ்தலர்கள் தேவை. சத்தியத்தை போதித்து கண்டித்து போதித்து சீர்படுத்தி நடத்துகிற தீர்க்கதரிசிகள் தேவை. ஆண்டவரே, சிக்கியிருக்கிற ஆடுகளை, காணாமல் போன ஆடுகளை மீட்டு நடத்துகிற மேய்ப்பர்கள் தேவை. சத்திய வசனத்தை நாளைய தலைமுறை உருவாகும்படி கற்றுக் கொடுத்து போதிக்கிற போதகர்கள் தேவை. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எங்கள் சபைகளுக்கு தாரும் ஆண்டவரே. இந்தியாவெங்கும் சபைகள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே. கோடி கோடியான ஜனங்கள் இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிய வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தாரும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்வோமா? நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, மனித குலத்தின் மேல் நீர் வைத்த அன்பு
உம்மையே உமது குமாரன் கிறிஸ்து இயேசுவாக உலகத்துக்கு வெளிப்படுத்தி இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்களை கிறிஸ்தின் உடலாம் சபையில மணவாட்டிகளாக தேவன் பராமரிக்கிறீர், குணமாக்குகிறீர், ஆசீர்வதிக்கிறீர், அபிஷேகிக்கிறீர், அப்போஸ்தல சந்ததி எழுப்புகிறீர், சத்தியத்தின்படி போதித்து கண்டித்து உணர்த்தும் தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறீர், ஜனங்களை தேடி சென்று மீட்டு கொண்டு வந்து கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்தும் மேய்ப்பர்களை ஏற்படுத்துகிறீர், சத்தியத்தை போதித்து ஜனங்களை சீர்படுத்தி ஊழியக்காரர்களாய் மாற்றும் போதகர்களை ஏற்படுத்துகிறீர். இப்படிப்பட்ட அனுபவங்களை ஆதி சபையில் வைத்தீரே, இன்றைய சபைகளிலும் இந்த ஆவிக்குரிய அனுபவம் உள்ள ஊழியக்காரிகள் எழும்பும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.